வேலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, ஆனால் வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம். வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த கொர்நேலி நமக்கு எல்லாம் ஒரு முன் உதாரணம். வேலை பளுவின் மத்தியிலேயும் ஆண்டவரை அவன் சமூகத்திலே எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். இதனால பாருங்க, அடுத்த ஆவிக்குரிய ஸ்டெப் எப்படி வளரணும் தெரியல. போதிப்பதற்கு ஆட்கள் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவனுடைய பயபக்தி, இவனுடைய அந்த தெய்வீக பக்தி, தெய்வீக பயம், ஏழைகளுக்கு இறங்குகிற அந்த குணம், ஜெபிக்கிற அந்த காரியம், இதெல்லாம் பார்த்த உடனே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யோப்பா பட்டணத்துல அப்போ பேதுரு அங்கே இருக்கிறார். அங்கேயும் சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய தோல் பதறினுடைய வீட்டுல அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அந்த சீமோன் பேதுருவோடு பேசுகிறார், அவருக்கு தரிசனத்தை காட்டுகிறார். நீ இந்த இடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அதே வேளையில இந்த கொர்நேலிக்கும் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர்.